நீங்கள் ஒரு மட்டன் பிரியாணி லவராக இருந்தால் உங்களுக்கு ஏற்ற வீடியோ தாங்க இது. நம்ம அழகப்பா பிரியாணியில் ஒரு மட்டன் பிரியாணியும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழம்பு பாக்கெட்டும், ஒரு ஆனியன் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. சரி பிரியாணி ஓப்பன் பண்ணுவோன்னு ஓப்பன் பண்ணால், நல்லா தலவாழை இலையா, முழு இலையாக தாங்க வச்சுருந்தாங்க. ஆனால் பிரியாணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியாக இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மட்டன் பீஸை எடுத்து பார்த்தோம்னா, ரொம்பவே சாஃப்ட்டா நல்லா வெந்திருந்ததுங்க. எல்லா மட்டன் பீஸுமே ரொம்ப நல்லா வெந்திருந்தது. சரிடா ஆனியன் பாக்கெட்டை ஊற்றுனோம்னா, ஆனியனுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. சரி கிணத்து தோண்டு மட்டன் குழம்பு ஊற்றுன்னு சொல்லி மட்டன் குழம்பு ஊற்றுனோம்னா நல்லா வாசனையாக இருந்ததுங்க. ஒரு மட்டன் பீஸ் எடுத்து சாப்பாடோட வச்சு குழம்ப கொஞ்சம் அடித்து வாயில் வச்சோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மட்டன் பிரியாணியை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தா, இலையில பிரியாணி குறைய வயிற்றில் சாப்பாடு நிறைய மனசு ரொம்பவே நிறைஞ்சிச்சுங்க. இந்த மாதிரி மட்டன் பிரியாணி நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி எங்கே கிடைக்குன்னு சொல்லி கமெண்ட்ல